So in the video நான் PC build பண்ணும்போ காமனா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கை பத்தி தான் சொல்ல போறேன். இது பார்ட் 3 தான். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 2 போட்டுருந்தேன். சோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அதையுமே மறக்காம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முதல்ல நாம இப்போ லேட்டஸ்டா நிறைய பேர் பண்ற கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ மிஸ்டேக் நம்பர் 1. சோ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க மிஸ்டேக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ மிட் ரேஞ்ச் இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் மேல அதிகமா காசு ஸ்பெண்ட் பண்ணி PC build பண்ற நிறைய பேர் PCI GEN 5 இருக்க மதர் போர்டா தேடி வாங்குறாங்க. கேட்டா சொல்லுவாங்க இதுதான் இருக்கிறதுலே லேட்டஸ்ட் வெர்ஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அங்க அதிகமா தேவையில்லாம காசு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முதல் ரீசன், PCI GEN 5 இருக்கிற எந்த ஒரு கிராபிக்ஸ் கார்டுமே இது வரைக்கும் ரிலீஸ் ஆகவே கிடையாது. அப்கமிங் கிராபிக்ஸ் கார்ட்ஸ் கூட இனிமே PCI GEN 5 வரப்போகுது, PCI GEN 5 ஸ்டாண்டர்ட் தான் ரன் ஆக போகுது அப்படின்னு எந்த ஒரு ரூமர்ஸ் கூட கிடையாது. ஸோ நீங்கள் அங்கே அதிகமாக தேவையில்லாமல் காசு தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கு கூட PCI GEN 5 இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கேமிங் பண்ணுறதுக்கு Gen 3 NVMe ஸ்பீடு இருந்தாலே தாராளமாக நம்மளால கேமிங் பண்ண முடியும். ஸோ Gen 4ங்கிறது அதுக்கு மேலே தான். ஸோ ப்ராடக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தான் Gen 4ல் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ மற்றபடி கேமிங் பண்ணுறதுக்கு Gen 3 இருந்தால் கூட தாராளமாக நம்மளால கேமிங் பண்ண முடியும். ஸோ Gen 5 ஸ்பீடுங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப ஓவர் ஸ்கில் தான், அது நமக்கு தேவைப்படாது. நிறைய பேர் அந்த ஸ்பீடில் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நான் Gen 5 NVMe SSDs எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக நம்மளால் அந்த ப்ரைஸில் ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டை வாங்க முடியும், அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த Gen 5 ஸ்டோரேஜ் ஆப்ஷனையுமே நிறைய பேர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனாலுமே PCI GEN 5 சப்போர்ட் இருக்க மதர் போர்டாக தேடி வாங்குறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். தேவைக்கு அதிகமாக தேவையில்லாமல் காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன நல்ல விஷயம் இருக்குதான். அதாவது இப்போ PCI GEN 5 இருக்கிற நாம ஒரு மதர் போர்டை வாங்கினோம்னா செகண்டரி ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கு எல்லாமே, அதாவது செகண்டரி NVMe SSD இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு எல்லாமே Gen 4 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி அந்த கிராபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டுக்கு அவங்க PCI GEN 5 கொடுக்கறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம அதிகமாக தேவையில்லாமல் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 1-2 பட்ஜெட் மதர் போர்டில் PCI GEN 5 கொடுத்துருக்காங்க, அது ஓகே தான். ஏன்னா அது கூட இருக்க அதர் காமெண்ட்ஸுமே நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த PCI GEN 5 இருக்கிற ஒரு மதர் போர்டா டார்கெட் பண்ணி வாங்குறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது. PCI GEN 4 இருந்தாலே போதுமானது தான். உங்களுக்கு எந்த மதர் போர்டு பெட்டரா தோணுதோ அதே வாங்குங்க. இங்கே Gen 5 இருக்கு, இதுதான் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மதர் போர்டுமே வாங்காதீங்க. ஸோ அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 2, DDR5 ரேம்ல பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் எனக்கு PC build பண்ணுற காம்பனன்ட்ஸோட லிஸ்ட் அனுப்புவாங்க, நான் இந்த PC build தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் DDR5 RAM ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் திருப்பி கொஸ்டின் கேட்பேன், எதுக்காக இந்த DDR5 RAM ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருமே சொல்கிற ஆன்சர் ஒன்றே தான், ஃபியூச்சர் ப்ரூஃப். இன்னும் ஃபியூச்சரில் நான் CPU அப்கிரேட் பண்ணும்போது இதே DDR5 RAM தான் யூஸ் பண்ணிட்டு போவேன், அதனால தான் DDR5 RAM சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ DDR5 RAM கண்டிப்பாக ஃபியூச்சர் ப்ரூஃப் தான், அது உண்மை தான், எந்த தப்புமே கிடையாது. ஆனால் DDR5ல எது ஃபியூச்சர் ப்ரூஃப் கிடையாதுன்னா லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்க DDR5 RAMs. அதாவது மோஸ்ட்லி எல்லாருமே DDR5 சூஸ் பண்ணுறவங்க அந்த பட்ஜெட்டில் இருக்க க்ரூஷியல் ஏடைட்டா இந்த மாதிரி RAM தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்பீடில் ரன் ஆகுதுன்னா 4800 MW CL14ல் ரன் ஆகுது. அந்த ரேமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா நம்ம DDR4ல் 3200 CL16 எடுத்தோம்னா அந்த ரெண்டையுமே நம்ம கேமிங்கில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரெண்டே இருக்காது. இது மிஸ்டேக் 1. ஸோ அடுத்த மிஸ்டேக் என்னன்னா அந்த DDR5 ரேமோட ஃப்ரீக்வன்சி தான் 4800 மெகா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ DDR5 சப்போர்ட்டட் CPUs எல்லாம் வந்தப்போ டிஃபால்ட்டாகவே 4800 மெகா ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது, அது ஓகே தான், அது அந்த டைமில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ இப்போ வர CPUs எல்லாம் பார்த்தீங்கன்னா DDR5 இருந்தாலுமே 5200 மெகாவாட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. அந்த CPUட டிஃபால்ட் பேஸ் ஸ்பீடுன்னே சொல்லலாம். ஸோ இனிமேல் வரப்போகிற CPUஸ்லேயுமே 5600 மெகாவாட்ஸ் பேஸ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அது DDR5 RAM. ஸோ நீங்கள் 4800 மெகாவாட்ஸ் ரேமை வச்சுக்கிட்டு இதுதான் ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் CPUவோட பேஸ் ரேம் ஸ்பீடோடையுமே கம்மியான ரேம் ஸ்பீடை தான் வச்சுருக்கீங்க. அது உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும், உங்களுக்கு ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ DDR5 பொறுத்த வரைக்குமே ஃப்ரீக்வன்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள் DDR5 ரேம் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடியே 8000 மெகாவாட்ஸ் ரேம் வரைக்குமே வந்துருச்சு DDR5ல. ஓவர் கிளாக் பண்ணி 9000 அதுக்கு மேலே கூட அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ DDR5 பொறுத்த வரைக்குமே ஃபியூச்சர் ப்ரூஃப் இருக்கணும்னா மினிமமாக நீங்கள் 5200 இல்லைனா 5600 மெகாவாட்ஸ் ரேமாவது வாங்கினாகணும். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் 5600 மெகாவாட்ஸ் இல்லைனா 6000 மெகாவாட்ஸ் ரேம் வாங்குறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுலேயுமே CL14 பொறுத்தவரையுமே CL32 இல்லைனா CL36 போங்க, அது இன்னுமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் ஃபியூச்சர்லையுமே. ஸோ ரேமை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இனிமேல் DDR5ல 4800 மெகாவாட்ஸ் வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே மினிமமாக CPUக்கு ஈக்குவலாவது அந்த பேஸ் ரேம் ஸ்பீடுக்கு நம்ம மேட்சான ரேம் வச்சுருக்கணும், இல்லைனா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும்.
ஸோ இன்னுமே உங்களுக்கு இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் ரீசெண்டாக நியூஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவேன். அதில் சொல்லியிருப்பேன் இந்த CPU இந்த அளவுக்கு அதிகமான RAM ஸ்பீட் எல்லாம் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த PC நியூஸ் எபிசோடையுமே நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ DDR5 RAM பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் ஹையரான கிளாக் ஸ்பீட் இருக்க ரேமாக வாங்குங்க. ஏன்னா DDR5ல ஹையர் கிளாக் ஸ்பீட் இருந்தால் தான் ஃபீச்சர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 3, கேமிங் லேப்டாப்ஸுக்கு எல்லாமே கூலிங் பேட் வாங்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ இப்போ கூலிங் பேடுன்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேனில் வரும், டுவல் ஃபேனில் வரும், 3 ஃபேனில் வரும், அப் டு 6 ஃபேன் இல்லைன்னா அதுக்கு மேலே கூட நிறைய கூலிங் பேட் இருக்குது. அதுலேயுமே RGBs எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் இருக்க கூலிங் பேடாக வாங்குவாங்க. ஸோ இல்லைனா முடிஞ்ச வரைக்குமே அதிக ஃபேன்ஸ் இருக்க கூலிங் பேடாக வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியான கூலிங்கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் கொடுக்காது. ஸோ ஆக்சுவலாக கூலிங் பேட் எப்படி வாங்கணும்னா உங்கள் லேப்டாப்புக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஏர் வென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரொம்பவே ஹீட் ஆகிற காம்பவுண்ட்ஸுக்கு நேராக கீழே அவங்க ஏர் வென்ஸ் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன ஹோல்ஸ் இல்லைனா பேட்டர்ன் டைப்பில் ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி விசிபிளாக இருக்கிறது நம்ம ஹீட் பைப்பாக தான் இருக்கும். அதில் தான் ஹீட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா கூலிங் தேவைப்படும் அப்படிங்கிறத தான் அந்த ஏர் வென்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூலிங் பேட் வாங்கும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த கூலிங் பேட் வாங்குறீங்களோ அந்த கூலிங் பேடில் இருக்க ஃபேன் டேரெக்டாக அந்த ஏர் வென்ஸில் படுற மாதிரி இருக்கோ அந்த கூலிங் பேட் தான் வாங்கணும். நீங்கள் 6 ஃபேன் இருக்க கூலிங் பேடை வாங்கி போட்டாலுமே அந்த ஏர் வென்ஸுக்கு நேராக ஃபேன் இல்லைன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது, நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக கொடுக்காது. ஸோ நீங்கள் கூலிங் பேட் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஏர் வென்ஸுக்கு நேராக ஃபேன் வர மாதிரி எந்த கூலிங் பேட் இருக்கோ அதே வாங்குங்க. அது ஒரு ஃபேனாக இருந்தாலும் சரி, 2 ஃபேனாக இருந்தாலும் சரி, உங்கள் ஏர் வென்ஸுக்கு நேராக அந்த ஃபேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல எஃபிஷியன்சியாக கொடுக்கும். ஸோ இன்னொரு டவுட் சில பேருக்கு வரலாம், என்னோட லேப்டாப்புக்கு கீழே எந்த ஒரு ஏர் வென்ஸுமே இல்லை, நான் இப்போ எந்த கூலிங் பேடை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூலிங் பேட் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. அது உங்கள் CPUட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணாது. அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட்னு சொல்லுவேன். அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 4, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டில் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான். சில பேர் பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கும்போது அதுலேயுமே 3 ஃபேன் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டாக பார்த்து தான் வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ RTX 3050, 3060 இல்லைனா 3070 இருக்கட்டும். AMDலையுமே 6600, 6600 XT, 6650 XT இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கும்போது எல்லாமே இந்த பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்ட்லையுமே 3 ஃபேன் இருக்க GPUவாக வாங்குவாங்க. அதாவது 3 ஃபேன் இருக்குது, ஸோ நல்ல கூலிங்கை கொடுக்கும், நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ இது நான் சொல்கிறதுக்கு காரணமே சில பேர் அதை வச்சு மார்க்கெட்டிங் கூட பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டில் இங்கே பாருங்கள் இதில் 3 ஃபேன் இருக்குது, இது ரொம்ப கூலிங்கை கொடுக்கும், இனிமேல் பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இந்த மாதிரி எல்லாமே சில பேர் மார்க்கெட்டிங் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்குமே அதோட TDP எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அது அந்த அளவுக்கெல்லாம் ஹீட் ஆகாது. ஹீட் ஆகும் தான், ஆனாலும் 3 ஃபேனை வச்சு கூலிங் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் அது ஹீட் ஆகாது. அதுக்கு 2 ஃபேன் இருந்தாலே தாராளமாக போதுமானது தான். ஸோ இதுதான் ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் கிடையாது. இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னா நீங்கள் 3 ஃபேன் இருக்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்கும்போது உங்களுக்கு அதில் ப்ரைஸுமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு கூட வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் AMDயோட RX 6600 எடுத்தீங்கன்னா அண்டர் 20,000 உங்களால் 2 ஃபேன் வச்சு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்க முடியும். ஆனால் இதுக்குள்ளே பட்ஜெட்டில் இருக்க ஒரு 3 ஃபேன் வச்ச AMDயோட 6600 கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கணும்னா நாம 23,000லேருந்து 24,000 வரைக்குமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கேட்டிங்கன்னா அதை வாங்குறது ஒருத்தலேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதே காசில் உங்களால் AMDயோட 6600 XTயை வாங்க முடியும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டை நாம 6600ஓட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 12%லேருந்து 20% வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேனுக்கு ஆசைப்படுவீங்களா, இல்லை இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆசைப்படுவீங்களா, அப் டு 20% இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கூட உங்களால் சில கேம்ஸில் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் பட்ஜெட்டில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்கும்போது நீங்கள் 3 ஃபேன் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்க வேண்டிய தேவையே கிடையாது. 2 ஃபேன்ஸே போதுமானது தான். NVIDIAவில் அப் டு 3070 வரைக்குமே நீங்கள் 2 ஃபேன் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணாலே பெட்டராக தான் இருக்கும். AMDலையுமே 6650 ST இல்லைனா AMDயோட 7600 இதுக்கு கூட நீங்கள் 2 ஃபேன் வச்ச கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, ஓவர் ஹீட் எதுவுமே ஆகாது. ஸோ அங்கே நீங்கள் பட்ஜெட்டை சேவ் பண்ணி அதர் காம்பவுண்ட்ஸில் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. இல்லைனா கிராஃபிக்ஸ் கார்டில் நெக்ஸ்ட் லெவல் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆக பாருங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னைக்கு PC பில்ட் வீடியோ மிஸ்டேக்ஸில் இவ்வளோ தான். இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.